கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இது போன்றதொரு காட்சியை பார்க்கவா அவருடைய குடும்பத்தினர் அழுது வீங்கிய முகங்களோடு காத்திருந்தார்கள் என்று நினைக்கும் போதே மனம் பதைக்கிறது. எவ்வளவு பேருடைய உடல்கள் இப்போது இறுதி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன? மோகன்ராஜ், கள தகவல் என்ன? திலகவதி, நேற்று தொடங்கிய இந்த சம்பவத்தில் இந்த பகுதி கருணாபுரம் பகுதி மக்கள் முழுவதுமே சோக கடலில் மூழ்கியிருக்கார்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த பகுதி முழுவதுமே, அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கும் அனைவருமே மிகுந்த சோகத்திலும் வேதனையில தான் இருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் இந்த பகுதியில் நடந்திருக்கிறதுனால இந்த வேதனையிலிருந்து மீண்டு வரத்துக்கு எத்தனை நாட்கள் ஆகும், எப்படி நாங்கள் இதை மறப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இங்க இருக்காங்க. வரலாற்றுல பதியப்பட்ட அளவுக்கான ஒரு சோக சம்பவமா தான் இதை இந்த பகுதி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தற்போதைய நிலவரப்படி இந்த கள்ளசாராயம் குடித்து விஷசாராயம் குடித்து முதலில் உயிரிழந்த சுரேஷ் மற்றும் அவரது உறவினர் பிரவீன் ஆகியோர் அருகாமையிலேயே வீடு. அவர்களுக்கு இறுதி சடங்குகள் முடிக்கப்பட்டு தற்பொழுது இந்த சாலை வழியாக மயானத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அந்த மயானம் ஏற்கனவே தயார் நிலையில் காலையே மாவட்ட ஆட்சியர் முன்னிலையிலேயே தயார்படுத்தப்பட்டது. தற்பொழுது அனைவரின் உடலும் தகனம் செய்வதற்கு தயார் நிலையில் அங்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கிய இறுதி ஊர்வலம் இந்த பாதையை கடந்து செல்லும் பொழுது வழியெங்கும் இருக்கக்கூடிய மக்களும் மிகுந்த வேதனையுடன் அந்த காட்சிகளை பார்த்தாங்க. அந்த ஊர்வலத்தில் சென்ற அவரது குடும்பத்தினரும் கண்ணீர் மல்க கதறி அழுதபடிதான் சென்றக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிந்தது. எத்தனையோ கனவுகள், அதாவது கூலி வேலை நாம் செய்தாலும் கூட நம் பிள்ளைகளின் எதிர்காலம் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல எத்தனையோ கனவுகளோடு இந்த பகுதியில கூலி தொழில் செய்பவர்கள் இருந்தாலுமே கூட அவர்கள் எதிர்காலம் மாறணும், பிள்ளைகளோட எதிர்காலம் மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது போலதான் இந்த கள்ளச்சாராயம் அவர்களது உயிரை பாதியிலேயே பறித்து கொண்டது அப்படிங்கறதா இப்ப இங்க இருக்கிற நிலைமையா இருக்கு. எது எப்படி ஆயினும் கூட இந்த பகுதியில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் காலையிலேயே சொன்ன ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதாவது தங்களை போல வேறு எந்த குடும்பமும் இனி இது போல பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் உயிரிழந்த அந்த பிரவீன் மற்றும் சுரேஷ் குடும்பத்தினர் அவர்களது உறவினரும் தெரிஞ்சிருக்காங்க. அரசு இதற்கு முழு மூச்சுடன் செயல்பட்டு முழுமையான தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்த பகுதி மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கு. அரசும் இதற்கான நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. பல்வேறு விமர்சனங்களும் எதிர்க்கட்சிகள் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக விஷசாராயம் கள்ளச்சாராயம் ஒரு துளி கூட இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் அவசியமாக இருக்கிறது. திலகவதி, எவ்வளவோ மரணங்களையும் இறுதி ஊர்வலங்களையும் அந்த பகுதி மக்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பார்க்கக்கூடியது, ஏன் நாம் பார்க்கக்கூடியது, இனி இது போன்ற ஒரு காட்சி அரங்கேறவே கூடாது என்ற எண்ணத்தை தான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துகிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.